Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all doing good. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போறோம். என்னோட செகண்ட் பேபி டெலிவரிக்காக நான் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் டூர் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோல ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ், ரூம் டூர், ரூம் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டெலிவரி பண்ண ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா MGM நுங்கம்பாக்கம். இங்கே நான் ரூம்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது சூட் ரூம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமில் என்ட்ரி ஆனோடனே ஒரு குட்டி லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. அதில் நல்ல பெரிய சோஃபா, தென் டைனிங் ஏரியா, ஃபேன், ஏசியே சென்ட்ரலைஸ்டு தான், ஸோ நோ இஷ்யூஸ். பட் ஃபேன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. செப்பரேட்டாக டிவியுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ விசிட்டர்ஸ் வராங்கன்னா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இல்லை கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறதுக்கு 2 லிவிங் ரூம் அண்ட் மெயின் ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நாங்கள் அப்போலோ கிளினிக்கில் அனுராதா மேம் கிட்ட தான் காட்டிகிட்டு இருந்தோம். அவங்க அப்போலோவும் சொல்லியிருந்தாங்க, நுங்கம்பாக்கம்ல MGMமும் சொல்லியிருந்தாங்க. பட் அப்போலோவில் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது, அதனால நாங்கள் MGM ப்ரிஃபர் பண்ணோம். இங்கே சின்ன காஃபி ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அங்கே எதுவுமே நாங்கள் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லே ஆர்டர் பண்ணோம். காஃபி, டீ, ஜூஸ், ஃபுட் எல்லாமே, ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஹாஸ்பிட்டலில் நம்ம புக் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்த திங்ஸ் வைக்கிறதுக்கு வெளியே லிவிங் ரூம்லேயும் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி மெயின் ரூம்லேயுமே நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. கர்டன்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விண்டோ இருந்தது. ஸோ வியூவுமே நல்லா இருக்கும். நாங்கள் இருந்த இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 11th ஃப்ளோரில் இருக்குது. 11th ஃப்ளோரில் தான் எல்லா சூட் ரூம்ஸும் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்க்குறப்போ வியூவும் நல்லா இருந்தது. நல்லா ப்ளசண்ட்டாக, நம்மளுக்கு ஸ்பேஷியஸாக, நல்லா குவாய்ட்டாக இருந்தது. இந்த லிவிங் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ விசிட்டர்ஸ், அட்டெண்டர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஷண்ட்ஸ் உள்ளே இருக்கிறப்போ அவங்களோட ரெஸ்ட் ரூம் போய் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது, ஃப்ரீயாகவும் இருக்கும் வர்ற அட்டெண்டர்ஸ்க்கு. ஸோ தனியாக கொடுத்ததுனால தான் நான் இதை சூஸ் பண்ணவே செஞ்சேன் MGM ஹாஸ்பிட்டலில். ஸோ இதுதான் மெயின் ரூம், பேஷண்ட் அண்ட் அட்டெண்டர் இருக்கிறதுக்காக. உள்ள என்ட்ரி ஆனோடனே சைடில் டேபிள் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காட்டுக்கு பக்கத்துலேயே, நம்மளுக்கு பெட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நாங்கள் செக் அவுட் பண்ணுறதா இருக்கிறதுனால எல்லாமே எடுத்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு காலி ஸ்பேஸாக இருக்கும். நாங்கள் எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டோம். மெடிசனுக்கு ஒரு இது, தென் என்னோட ட்ரெஸ்ஸஸ், பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ், வர்ற விசிட்டர்ஸோட ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கபர்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக இருந்தது. மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் நல்லா இருந்தது, அவ்வளோதான். என்னோட ப்ரெக்னென்சி பீரியட் நான் ரொம்ப பர்சனலாக ஸ்பெஷலாக செரிஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 9 months பேபி திங்ஸ், ஷாப்பிங், ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்னு நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் ப்ளாக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் மைனஸ் எமர்ஜென்சி C-செக்ஷன். ஸோ எல்லாமே சடனாக நடந்து நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ ஹியர் செக் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போது டெலிவரி ரூம் டூர் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஷனு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக வீடியோ வேணும்னா இந்த வீடியோட எண்டில் இதோட அஃபிஷியல் வீடியோவே இருக்குது, நீ அங்கே ரூம் டூர் கிளியராகவே பார்த்துக்கலாம். இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறப்போ என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருந்த நர்சஸும் ஹெல்ப்பர்ஸும் தான். அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணாங்க. எந்நேரம் கூப்பிட்டாலும் பொலைட்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே நம்ம ரூம்லேருந்து பார்த்தோன்னா வெளியே இப்படி தான் வியூ இருக்கும். பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப செக்யூர்டாக, ப்ரைவசியாக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்றாப்புல பெரிய ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அகெயின் டிவி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே போனோன்னா பேஷண்ட்டோட பெட். இந்த பெட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா நம்மளுக்கு அந்த ஸ்விட்சஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளே ஈஸியாக ஒவ்வொரு டைமும் அங்கே நர்ஸ் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்மளே அதை ஈஸியாக மேலே தூக்குறது, பெண்ட் பண்ணுறது, கீழே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது அந்த பெட்டில். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம பெட்டில் அட்டாச் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு காலிங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கால் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஒரு 1 மினிட்குள்ளே நம்மளுக்கு வந்து நர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுத்துருவாங்க. அகெயின் ரூம் வியூ இப்படி தான் இருக்கும். நாங்கள் லாஸ்ட் கார்னர் ரூம் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கார்னரில் பில்லர் இருக்கும். நீங்கள் வந்து சென்டராக ஏதாச்சும் ஒரு ரூம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு மிரர் தான். பார்க்குறதுக்கு ஹோல் சிட்டியும் தெரியும் 11th ஃப்ளோர்லேருந்து. ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் சைட் வியூ. பெட்ல இருந்து படுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு இந்த வியூ தான் இருக்கும். முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெஸ்ட் ரூம் வந்து அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் என்ட்ரி ஆகிறப்போ நல்ல பெரிய விண்டோவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ விண்டோ இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஃபுல்லாகவே வால் வந்து கவர் பண்ணியிருந்ததுன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்காது. பட் ஃபுல்லாக விண்டோ இருக்கிறதுனால நல்லா வெளிச்சம் நல்லா பட்டு ரூமே நல்லா எப்போவுமே ட்ரையாக வச்சுருந்தாங்க. பேஷண்ட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எல்லா விஷயமே பண்ணியிருந்தாங்க. நைட்டுமே எவ்வளோ டைம் 1 o'clock 2 o'clock எப்போனாலுமே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நர்ஸ் அனுப்புகிறாங்க, ஹெல்பர்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ எனக்கு சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எம்ஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் எம்ஜிஎம்மில் வந்து ட்ரீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் மெயினாக பார்த்தது எனக்கு 2 ரூம் இருக்கணும், தென் 2 ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும். இதுதான் மெயினாக பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லியும் நாங்கள் பார்த்தோம். இதுதான் வந்து டோட்டலாக பார்க்கணுன்னா வந்து எங்களோட எம்ஜிஎம்மோட சூட் ரூம். ஃபார் டெலிவரி நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். 5 days ஸ்டே பண்ணியிருந்தேன். 5 daysமே ஃபுட்டு வந்து உங்களுக்கு எம்ஜிஎம்மில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். நம்ம எவ்வளோ ஜூஸ் எவ்வளோ ஃபுட்டு எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஜூஸ்லாம் நான் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ நிறைய ஃப்ரூட் ஜூஸ் குடித்தேன். அட்டெண்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல ரொம்ப ஃபுட்லாம் ரீசனபிளாக தான் இருந்தது. ரொம்ப ஹையர் ப்ரைஸில் இல்லை. நான் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ரூமோட நம்பர் எனக்கு தெரியல. ஐ வில் மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன் ஆர் ஆன் த வீடியோ. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெர் டே அரௌண்ட் 26,000 வந்தது. நான் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 2024 January 31st ஒரு 4-5 days நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 5 daysக்கு வந்து அரௌண்ட் கணக்கு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் வந்தது. வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் இன்னொரு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.